நெக்ஸ்ட்டுப்பா எக்ஸசைஸ் 5.5ல 10th ஒன் இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான்ப்பா. இது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. அதாவது ஒரு சவுண்டு ஒரு பக்கம் கேட்குதுப்பா, இந்த பக்கம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசர், ஓகேவா? சவுண்டு அந்த இது வந்து ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து அந்த சவுண்டு வந்து உணரப்படுகிறது, ஓகேவா? அதாவது இங்கே ஒரு வெடி வெடிக்குது, இந்த பிங்கிற பாயிண்டில் வந்து வெடி வெடிக்கணும்னு வைங்களேன். இந்த சவுண்டு வந்து ஏ அண்டு பி இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்லையும் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வந்து சவுண்ட் அடிச்சது கேட்குது. இந்த ஏக்கும் பிக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டருப்பா. அப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணால் 5 வந்துருமா, ஓகேவா? அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏபி, அதாவது வந்து அந்த பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து ஏக்கு வந்து நேராக இருக்குது. அதனால தான் அந்த பி ஆஃப் எக்ஸ் கமா இந்த பாயிண்ட் இங்கே போட்டுருவோம். ஏ அண்டு பியில் அந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த அதாவது வெடி எங்கே வெடிச்சிச்சோ அந்த பார்ட்ஸ் வந்து ஏக்கு வந்து பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? சரி, என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏபிபி இந்த மூணையும் பேஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கர்வ் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் கர்வோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் த பிக்ஸ்டு பாயிண்ட். இந்த ரெண்டையும் பாருங்கள், ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டரா. அப்போ ரெண்டாக ஸ்லிப் பண்ணால் 5 and 5 அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்ஸ் மேலே இருக்குது, ஏங்கிற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்ஸ் மேலே இருக்கா. இது பாசிட்டிவ் டைரக்ஷன், ஸோ 5,0. இது நெகட்டிவ் டைரக்ஷன் -5,0, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பாருங்கள், டேக் த பாயிண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஏ -5,0 அண்ட் பி 5,0 ஆஸ் எனது ஃபோக்கே எடுத்துக்கலாமா? ஏன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து எப்போவுமே எனது ஃபோக்கே. டேக் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஏ -5,0 அண்ட் பி வந்து 5,0 ஆஸ் எனது ஓகே. ஃபை த ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபோக்கல் டிஸ்டன்சஸோட டிஃப்ரென்ஸ், இந்த பிபி டிஃபரன்ஸ் ஆஃப் பிஏ ஃபோக்கல் டிஸ்டன்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஸ்னாலே அந்த லோக்கஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் போலாவாக இருக்கும். அப்போ பை த ப்ராப்பர்ட்டி த பர்டிகுலர் கர்வ் இஸ் என்னது ஹைப்பர் போலா. இந்த ஹைப்பர் போலோட சென்டர் ஃபைண்ட் பண்ணுங்க. ஹைப்பர் போலோட சென்டருக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பியா, அதாவது ஃபோக்கேயோட மிட் பாயிண்டா. அப்போ ரெண்டுக்கும் வந்து மிட் பாயிண்ட் போடுங்க, என்ன வரும் உங்களுக்கு 0,0 தான் வருமா? ஓகே சரி, அப்போ 0,0 தான். ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸு? டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர் போலா என்ன வரும்? x² - y² - b² = 1. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் a² வேல்யூவும் b² வேல்யூ என்ன சொன்னீங்க ஃபைண்ட் பண்ணணும், ஓகேவா? சரி, பிபி டிஃபரன்ஸ் ஆஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஹைப்பர் போலா பிரகாரம் பிபி டிஃபரன்ஸ் ஆஃப் பிஏயோட வேல்யூ என்ன? 2a. அப்போ 2a is equal to 6. அப்போ therefore a is equal to 3. அப்போ a 3னா a² என்னது 9. ஓகேவா? அடுத்து ஏபி, அதாவது வந்து ஏலேருந்து பி வரைக்கும், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஃபோக்கே. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஃபோக்கே வந்து ஹைப்பர் போலாலையும் சரி எலிப்ஸ்லையும் சரி ஆன்சர் என்ன 2a. அப்போ 2a is equal என்ன கொடுத்துருக்காங்க 10. அப்போ 2a is equal to 10. அப்போ therefore a is equal to 5. உங்களுக்கு தான் a தெரியுமா? a என்னது 3. அப்போ 3 is equal to 5. அப்போ இம்ப்ளைஸ் E is equal to என்னது 5/3. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைப்பர் போலவில் b² ஃபார்ம் என்ன? a² × e² - 1. a² வந்து 9. அப்போ e² வந்து e வந்து 5/3. அப்போ e² 25/9 -1. 25/9 - 1 that is என்னது 16/9. 9 நேரம் கேன்சல் ஆகிடும். அப்போ b² is equal to 16. அப்போ a² வேல்யூ வந்து 9, b² வேல்யூ வந்து 16. இந்த வேல்யூவெல்லாம் தூக்கி ஈக்குவேஷன் 1 போடுங்க. x² - 9 - y² 16 is equal to 1 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் ஆஃப் என்னது பர்டிகுலர் கர்வ். அந்த பர்டிகுலர் கர்வோட ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா x² - 9 - y² 16 is equal to 1. இது பார்த்தாலே தெரியும், திஸ் இஸ் என்னது ஹைப்பர் போலா, விச் இஸ் ஏ ஹைப்பர் போலா.